கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கர்த்தரோட கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி தேவன் நம்மளோட பேச இருக்கிற வார்த்தை என்னென்னு கேட்க அவளோடு இருக்கீங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நம்மளோட ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். நமக்கு நிறைய பேர் நிறையா விதமாக தீங்கு நினைப்பாங்க. நம்மளை அவங்க தீங்கு நினச்சி நமக்கு கெட்டது வரும்படி அவங்க காரியங்கள் செய்கிறதுக்கு, அவங்க கைகளால் காரியங்கள் செய்கிறதுக்கு காத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில், இந்த மனுஷங்க மத்தியில் நம்மளோட தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் யாருமே நமக்கு தீங்கு செய்கிறபடி, நம்ம மேலே கை வைக்காதபடி அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நமக்கு வசனம் சொல்லுது. இன்றைக்கி உங்களை யாரோ ஒருத்தர் எதிரியாக நினச்சி உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க, தீங்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தேவன் இடத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் நம்மளோடு இருக்கிறபடியினால் யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளையும் தந்த முதன்மையான கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளையும் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர்தாமே யாருக்கெல்லாம் யார் தீங்காக இருக்கிறார்களோ ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்து ஜெபிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி ஒவ்வொருத்தரோட கூடயும் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளையும் நீர் பொறுப்படுத்தி கொள்ளுங்கள். தேவையெல்லாம் சந்தித்து நீர்தாமே வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.